கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்கிறது. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். காலெலும்பை முறிக்க வேண்டும் என்று போர் சேவகர் வந்தார். அவர் மரித்திருந்தார். அதனால் அவரது காலெலும்பை முறிக்கவில்லை. மற்றொரு சேவகன் ஈட்டியினால் விலாவிலே இயேசுவை குத்தினான். மரித்த இயேசுவின் விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது. அப்படியானால் அவர் உயிர் இன்னும் இருக்கிறது, மாமிசம் செத்திருக்கிறது என்று பார்க்கின்றோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற வசனம் உண்மையாயிருக்கிறது. ஏனென்றால் அந்த வசனத்தில் உறைந்து போன இரத்தம் என்று போடப்படவில்லை. எவ்வளவு அதிசயமானவர் நம் தேவன் என்று பாருங்கள். இதை கண்ட போர் சேவகன் சாட்சி கொடுக்கிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று. சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே அவருடைய காலெலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் இங்கே நிறைவேறுகிறது என்று பார்க்கின்றோம். இயேசுவை எந்த விதத்திலும் பழுதில்லாதவராய் பிதாவாகிய தேவன் காத்து கொண்டார். இன்றைக்கு அவரையே நம்பி விசுவாசித்திருக்கிற நமக்கும் எந்த விதத்திலும் பழுது வராதபடிக்கு அவர் காத்துக்கொள்வார். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கூறப்பட்டது போல இயேசுவை குத்தினவர்கள், பாடுபடுத்தினவர்கள், தங்களுடைய வார்த்தையால், வாழ்க்கையினால், செயல்களினால் அவருடைய மனதை புண்படுத்தியவர்கள் யாவரும் அவரை ஒரு நாள் தங்கள் கண்களால் காண்பார்கள் என்று கூறின வேத வாக்கியம் நிறைவேறும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் எந்த விதத்திலும் ஆண்டவரை குத்திவிடாதபடி வாழ வேண்டும் என்பதற்கையே நாம் கற்றுக்கொள்கிறோம். போர் சேவகன் அவரை விலாவினால் குத்திவிட்டு இரத்தத்தையும் நீரையும் பார்த்தவுடன் இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன்தான், இவரை நான் குத்திவிட்டேனே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கின்றான். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் கணவர் மரித்து விட்டார். அதனால் குடும்ப பொறுப்பு மனைவியின் மேல் விழுகிறது. இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். தினமும் குடும்பத்தை கொண்டு செல்லவே கஷ்டப்பட்டார்கள். பிள்ளைகளை எங்கேயாவது யாராவது இலவசமாய் படிக்க வைப்பார்களா என்று பார்த்து ஹோமில் சேர்த்து படிக்க வைத்தார்கள். இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர்களில் சிலர் உதவி செய்வார்கள், சிலர் பாவம் என்பார்கள், இன்னும் சிலர் இவர்களெல்லாம் ஏன் உலகத்தில் வாழுகிறார்கள், இவர்கள் பிள்ளைகளெல்லாம் படிக்காவிட்டால் என்ன, ஏதேனும் கூலி வேலைக்கு அனுப்ப வேண்டியது தானே, இவர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்வை கிடைக்காது என்றெல்லாம் கூறி பலவாறு பேசுவார்கள். இதை கேட்ட அந்த தாயும் பிள்ளைகளும் இருதயம் குத்தப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்கள். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் யாராவது குத்தி விடுகிறார்கள், ஆனால் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாத இடத்திலே இருக்கிறோம், நீர் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்பார்கள். காலங்கள் சென்றது. இவர்களுடைய 2 பிள்ளைகளும் நன்றாக படித்ததால் இவர்கள் மதிப்பெண்களை பார்த்து அரசாங்கம் பலவித சலுகைகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தது. அதை கொண்டு படித்து 2 பிள்ளைகளும் கலெக்டர் வேலைக்கு படித்து தேர்ச்சியும் அடைந்து விட்டார்கள். 2 பேரும் 2 துறைகளில் கலெக்டராக இருந்தார்கள். இப்போது இவர்களை அனுதினமும் குத்தி பேசின அருகில் உள்ள யாவரும் இவர்களை நோக்கி பார்க்கிறார்கள். கலெக்டரிடம் சென்று தங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களையும் செய்து கொள்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, அவர்கள் சொன்னார்கள், இவர்களையல்லவா நாங்கள் குத்தி பேசியிருக்கிறோம் என்று. இன்றைக்கும் நாங்கள் புரிந்து கொண்டோம், யாரையும் குத்தக்கூடாது என்று கூறினார்கள். இதை போலத்தான் அன்று போர் சேவகன் இயேசுவை படுத்தின பாடு போதாதென்று விலாவினால் ஈட்டியினால் குத்துகிறார். அவனே அவரை நோக்கி பார்த்து இவரே தேவகுமாரன் என்று சாட்சி கொடுக்கிறான். இன்றைக்கும் நாம் ஆண்டவரை குத்தும்படியாக நடந்து கொள்கிறோமா? அவருடைய வார்த்தைகளின்படி நடக்காமல் ஏனோதானோ என்று நிர்விசாரமாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து அவரை குத்தி விடாமல் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மையோ உம்மால் படைக்கப்பட்ட மக்களையோ குத்தி பேசி விடாமல் காத்துக்கொள்ளும். உமக்கு கீழ்ப்படிய உம்மிடம் அன்பு பாராட்ட உதவி செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.